சாப்பாட்டு கொண்டு எல்லா விஷயமே ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நான் வந்து ஆக்சுவலி சேனலில் ஆங்கராக இருக்கேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு பாரம்பரிய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருந்தது. அதில் வர்மக்கலையில் வந்து அடிமுறை இருக்குது, மருத்துவ முறை இருக்குது. மருத்துவ முறையை கற்றுக்கிட்டா நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கும் பார்க்கலாம். அது தவிர வேறு யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து ஹீலிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் இருந்தது. சரி, இது கரெக்டான பர்சன், நல்ல குரு யார் கிடைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம ஐயாவோட நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய மெசேஜஸ் பண்ண ஐயாவும் வந்து அதுக்கு ரிப்ளை, பிளஸ்ஸிங்ஸ் இது எல்லாமே போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு இங்கே வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி அரமில் வந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. சரி, கிளாஸஸ் ஏதாவது எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆல்ரெடி இதில் வந்து ஆயில் கேம்ப் இது அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து ரம்யா. ஸோ அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். 3 days கிளாஸுமே வந்து இங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஒரு ஸ்கூல் டேஸை ஞாபகப்படுத்துகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கிறதுக்கு கரெக்டான இடம், சாப்பாடு அதெல்லாம் நேரத்துக்கு வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆளுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் சொதப்பிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து சாப்பாட்டு கொண்டு எல்லா விஷயமே ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்மளை கவனிக்கிறது, அது இன்னும் நமக்கு ஊக்கத்தை கொடுத்தது. சொன்ன டைமுக்கு கரெக்டாக ஆசான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து கற்றுக்கிட்டு நம்ம இந்த வர்மக்கலையை, வர்ம சிகிச்சையை அறம் மூலியமாக வந்து நாட்டுக்கு எடுத்து போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை.